ஸ்ரீ ரமண அருளமுதம். நீ நுரை அல்ல, தண்ணீர். மிஸ் மர்ஸ்டன் என்ற மேலை நாட்டு பெண்மணி பகவான் ரமணருடன் நிகழ்த்திய உரையாடல். நான் யாருங்கிற நூலை படிச்சேன். நிறைய நேரம் நான் யாருங்கிற விசாரத்துல இருக்க முடியல. ரெண்டாவது, நான் இருக்கிற சூழ்நிலை எனக்கு பிடிக்கல. ஆனா ஏதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். பிடிப்பு இல்லைனா நல்லதுதான். ஆனா ஏதாவது புதுசா நடக்கணும்னு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றதால இன்னும் வாசனை போகல. கனவு மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கையும். கனவு காண்றவன் முழிச்சவுடன் அங்கே அனுபவிச்ச இன்ப துன்பங்களை பொய்யின்னு ஒதுக்குறான். கனவு உலகம் உங்களோட ஒரு பகுதியாகவே இருந்தது, உங்களிலிருந்து வேறா இல்ல. இருந்தாலும் அதை இப்போ ஆர்வப்படுறதில்லையே. அது மாதிரி இந்த உலகமும் கனவுதான். இந்த கனவிலிருந்து முழிச்சா அது ஆர்வப்படாது. இந்த உலகத்தை உங்களிலிருந்து வேறையா பார்க்கலேனா ஆசை வராது. இந்த உலகம் உண்மையிலேயே நம்மளோட நினைப்பு தான். இது புரிஞ்சாலே ஆசை வராது. எல்லாம் ஜலத்திலே குமிழி மாதிரி. நீங்க தான் ஜலம். இந்த உடலும் உலகமும் குமிழிகள். குமிழி நீரை விட்டு வேறா இல்ல. ஆனா குமிழியே நீராகாது. நான் என்ன நுரையாதான் உணர்றேன். அனாத்மாவோட சம்பந்தத்தை விட்டுட்டா உங்களுடைய ஸ்வபாவம் தெரியும். அப்போ நீங்க திடமா இருப்பீள். எந்த சந்தேகமும் வராது. ஆனாலும் நான் நுரைதான். நீங்க அப்படி நினைக்கிறீள். அதனாலே கவலை வர்றது. அது தவறான கற்பனை. உங்களோட நிஜத்தை ஏத்துக்கோங்கோ. தண்ணீராயிருங்கோ. நுரையாயிருக்காதேள். அது உங்களுக்குள்ளே முழுகிறதுனாலேயே வரும். முழுகினா கண்டுபிடிக்க. நீங்க முழுகலேனாலும் நீங்க அதுதான். உள்ளே வெளியே என்பதெல்லாம் உங்களை தவறா கற்பனை பண்ணிக்கிற வரைக்கும்தான். உங்களோட நிஜத்தை நீங்க ஒத்துக்காத வரைக்கும்தான். நீங்க தானே சொன்னீங்க உள்ளே முழுகணும்னு. நீங்க உங்களை தண்ணீரா பார்க்காம தப்பா நுரைன்னு சொன்னதாலே உள்ளே முழுகணும்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த குழப்பம் தீரத்தான் குழப்பத்தை சுட்டிக்காட்டி உங்களை சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டியதா இருக்கு. நீங்களும் நீங்க பார்க்கிற எல்லாமும் ஆத்மாவே. அதை தாண்டியும் எதுவும் இல்லை. அந்நியமாவும் எதுவும் இல்லை. இது தெரிஞ்சா நீங்க எதுக்கும் ஆசைப்பட மாட்டீள். ஆசை இல்லைனா நீங்க திருப்தியா இருப்பீள். ஆத்மா எப்பவுமே அடையப்பட்டே இருக்கிறது. ஏற்கனவே அடையப்பட்டு எந்த நேரமும் உணரப்பட்டே இருக்கிறதை அடைய தேவையில்லை. ஏன்னா நீங்க இருக்கிறதை உங்களால மறுக்க முடியாது. அந்த இருப்பே அறிவு, ஆத்மா. நீங்க இல்லாம கேள்வி கேட்க முடியாது. அதனாலே நீங்க இருக்கிறதை ஒத்துக்கொண்டே ஆகணும். அந்த இருப்பே ஆத்மா. அது ஏற்கனவே உணரப்பட்டே இருக்கிறது. அதை உணர செய்யப்படும் முயற்சியெல்லாம் இந்த தவறை உணர்வதாகவே முடியும். நான் ஆத்மாவை இன்னும் உணரலேங்கிறது தான் அந்த தவறு. புதுசா எந்த ஞானமும் வராது. நீங்களே தான் வெளிப்படுவீள். அதுக்கு கொஞ்ச வருஷம் ஆகும். ஏன் வருஷம்? காலம் ஒரு மனக்கற்பனை. ஆத்மாவிலே காலமில்லை. அகந்தை வந்த பிறகே காலம் வர்றது. ஆனா நீங்க காலதேசம் கடந்த ஆத்மா. நீங்க காலதேசம் இல்லாத போவும் இருக்கீள். ஆதாரம்: ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள்.